வணக்கம் மக்களே, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காயில் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அதை இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. என்ன கன்சிஸ்டன்சின்னு கடைசியில் காட்டுறேன். வாழைக்காய் நல்லா ஸ்லைஸாக இங்கே பாருங்கள் என்ன மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணும்போதே நீங்கள் தண்ணியில் போட்டுறணும். இல்லைனா வாழைக்காய் கருப்பான மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணுறேன். எண்ணெயை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு தடவை பொரிச்ச எண்ணெயை மறு தடவை பொரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம அப்படி பொரிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது சமைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நெக்ஸ்ட் இதில் ஹீட் பண்ணிக்கலாம். அது ஒரு தடவை தானே ஹீட் பண்ணுவோம், அதனால் ஆயில் தீர்ந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பஜ்ஜி மாவில் நம்ம என்ன பண்ணுறேன்னா, வாழைக்காய் கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப மாவு அதிகமாக படாமையும் ரொம்ப மாவு இல்லாமையும் நம்ம போட போகிறது இல்லை. இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் வாழைக்காய் உள்ளே போடணும். வீட்டில் கொஞ்சம் வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதாவது பஜ்ஜி மாவில் இருக்கிற காரம் நம்மளுக்கு பத்தாது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சமாக வரமிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி மாவெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதை நான் எப்படி பொரிக்க விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு வாழைக்காய் அப்பப்போ தண்ணியில் நல்லா அமுத்தி விடுங்க. அது மேலாப்பில் இருந்தது அப்படின்னா அடியில் இருக்கிறது மட்டும்தான் ஒயிட்டாக இருக்கும், மேலே இருக்கிறது கருப்பாயிரும். அதுக்காக நல்லா அமுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி பஜ்ஜி நல்லா திருப்பி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போடுங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம அடுப்பு ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா மேலே இருக்கிறது எல்லாமே கருகிரும், உள்ளே இருக்கிறது வேகாது. இந்த மாதிரி பொறுத்து இருந்து வேகும்போது அது என்னாகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிறதும் நல்லா வெந்துடும், கருகவும் செய்யாது. நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு காரம் அதிகமாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். அதாவது வரமிளகாத்தூள் மட்டும்தான். பஜ்ஜி மாவில் வரமிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பஜ்ஜி மாவு, அதாவது ஒவ்வொரு ஊரை பொறுத்து ஒவ்வொரு பிராண்டு மாறும் இல்லையா பஜ்ஜி மாவில்? அந்த மாதிரி உங்கள் ஊர் சைடு என்ன பிராண்டு நல்லா இருக்குமோ அந்த பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸோ அந்த பிராண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது பிராண்டுக்காக இல்லைங்க, நாங்கள் சும்மா பஜ்ஜி மாவுக்காக சொல்கிறேன். அதாவது அதுலேயே எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு பஜ்ஜி மாவு பிடிக்கல அப்படின்னாலும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கடலை மாவு கொஞ்சமாக அதில் இட்லி மாவு, வரமிளகாத்தூள், உப்பு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி இதை மட்டும் மைதா மாவு லைட்டாக போடுவாங்க. அதை மட்டும் போட்டு இந்த மாதிரி பஜ்ஜி சுட்டு எடுப்பாங்க. இல்லைனா பஜ்ஜி மாவே இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பஜ்ஜி ரொம்ப கருகவும் கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, வெள்ளையாக இருக்க மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் பஜ்ஜி நல்லா வெந்திருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் எடுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்லா 2 சைடு திருப்பி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் வேறு ஏதாவது டிஷ்யூவில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த கலர் தான் வரணும். வேறு கலர் மாதிரி ரொம்ப ப்ரௌனாக வந்துச்சுன்னா கருகிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் பஜ்ஜி எப்படி இருக்குன்னு. நாங்கள் இட்லி பொடி வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர், அதாவது சட்னி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.